ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை ஒரு முக்கிய சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது நம்ம முழுமையாக பார்த்துடலாம். ஓகே, அதாவது உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அவங்களுக்கு இந்த சுற்றறிக்கையை கொடுத்துருக்காங்க. பொருள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை நியாய விலைக் கடைகளில் விரல் ரேகை சரிபார்ப்பு மேற்கொள்வதற்கான அறிவுரைகள் தொடர்பாக இந்த ஒரு சுற்றறிக்கை பார்த்தா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ரேஷன் கடை பொருள் வச்சுருக்காங்க பாருங்கள். அதாவது ரேஷன் கடையில் உள்ள எல்லா மெம்பர்ஸுமே உங்களுக்கான இகேவிசி அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கான ப்ராசஸ் கடந்த 6 மாதமாக போயிட்டுருக்கு. இப்போ இது குறித்து நிறைய பார்த்தா விமர்சனம் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பொய்யான தகவல் வந்திருக்கு. இதன் காரணமாக உணவுப் பொருள் வழங்கல இந்த இகேவிசி அப்டேட் பண்ணுறதுக்கான ஒரு சில அறிவுரைகள் கொடுத்துருக்காங்க. இது பொதுமக்களுக்கான அறிவுரை எப்படி பண்ணுறது அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, அதாவது நியாய விலை கடைகளில் விரல் ரேகை சரிபார்ப்பு தொடர்பாக மாவட்டங்களுக்கு ஏற்கனவே அறிவுரைகள் வழங்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது. இப்பொருள் தொடர்பாக சில நாளிதழ்களில் வெளியான தவறான செய்தி குறித்த மறுபரிக்கையினை பத்திரிகை செய்தியாக பார்வையில் காணும் கடிதத்தின் மூலம் வெளியிடப்பட்டது. இந்நேர்வில் நியாய விலை கடைகளில் விரல் ரேகை சரிபார்ப்பு பணிகளை முடிக்க பின்வரும் அறிவுரைகள் வழங்கப்படுன்னு சொல்லியிருக்காங்க. இக்யூவி சப்மிட் பண்ணுறதுக்கான ஒரு சில அறிவுரை கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, நியாய விலை கடைகளில் இன்றியமையா பண்டங்கள் பெறும் பயனுடைய குடும்ப உறுப்பினரது கைவிரல் ரேகை வைக்கப்படும் போது ஆவணங்கள் ஏதும் கோரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இகேவிசி அப்டேட் பண்ண சொல்ல அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே நீங்கள் கேட்கக்கூடாது. அப்படியே நீங்கள் அப்டேட் பண்ணுறது சொல்லியிருக்காங்க. யாராச்சும் டாக்குமெண்ட்ஸ் கேட்டால் நீங்கள் கொடுக்காதீங்க. அவங்க டாக்குமெண்ட்ஸ் இல்லாத அப்படியே தான் கேஒய்சி அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, குடும்ப அட்டைதாரரின் குடும்ப உறுப்பினர்கள் கைவிரல் ரேகை சரிபார்ப்பு மேற்கொள்ளப்படவில்லை எனில் அவருடைய பெயர் நீக்கம் செய்யப்படும் என்றும் இன்றியமையா பண்டங்கள் வழங்கப்படாது என்றோ தவறான தகவல் வழங்கப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அந்த சம்மந்தப்பட்ட குடும்ப உறுப்பினர் கைவிரல் ரேகை வைக்க வரலை அப்படின்ற மாரி ஒத்துழைப்பை கொடுக்கலாம். நீங்கள் அவங்ககிட்ட போயிட்டு உங்கள் பெயர் நீக்கப்படும், உங்களுக்கு பொருள் வழங்கப்படக்கூடாதுன்ற மாரி எதுவுமே சொல்லக்கூடாதுன்றதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிய வருது. நீங்கள் இகேவிசி அப்டேட் பண்ணலாம், உங்களுக்கான நேம் நீக்கப்பட மாட்டாங்க, அதேமாரி பொருள்லாம் எதுவும் கொடுக்காமல் இருக்க மாட்டாங்க. அதான் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மூணாவது பாயிண்ட் என்ன, குடும்ப அட்டைதாருடைய வசதியின்படி நியாய விலை கடைக்கு வருகை தந்து கைவிரல் ரேகை பதிவு செய்து கொள்ளலாம். மாறாக அவர்களை கட்டாயப்படுத்தி நியாய விலை கடைக்கு வரவழைத்து சிரமங்களை ஏற்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ, எப்போ போகணும்னு தோணுதோ அப்போ நீங்கள் போயிட்டு இகேவிசி அப்டேட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு ரேஷன் ஊழியரையுமே உங்களை கட்டாயப்படுத்தி இன்றைக்கி வாங்க இந்த டைமுக்கு வச்சுட்டு போன மாதிரி கட்டாயப்படுத்த முடியாது. உங்களுக்கு எப்போ இருக்கோ அப்போ நீங்கள் போயிட்டு இகேவிசி அப்டேட் பண்ணால் போதுமானு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 4வது பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நியாய விலை கடையில் விற்பனை முடிந்த பிறகு குடும்ப அட்டைதாரர் வீடுகளுக்கு சென்று பயனாளிகளின் கைவிரல் ரேகை வைக்கும் பணியை முடிக்கப்படலாம் சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த ரேஷன் கடை ஊழியர் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கான ஒர்க்கு முடிஞ்சதுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட ரேஷன் கடையுடைய அவங்க வீடு இருக்காங்க பாருங்கள், ரேஷன் அட்டைதாரோட வீட்டுக்கே சென்று அவங்களுக்கான பணியை நீங்கள் முடிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. வீட்டுக்கே இகேவிசி நீங்கள் பண்ணுங்க அப்படின்றதையும் பார்த்தா தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேற்கூறியவாறு அறிவுரைகளை பின்பற்றி கைவிரல் ரேகை சரிபார்ப்பு பணியினை பயனாளிகளுக்கு எவ்வித இடையூறுகள் இல்லாமல் குழப்பங்கள் ஏதும் இல்லாமல் முடிக்கப்பட நியாய விலை கடை பணியாளர்களை அறிவுறுத்துமாறு கேட்டுக்கொள்ளும் சொல்லியிருக்காங்க. இதான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன். இகேவிசி அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்காக ரேஷன் கடை ஊழியருக்கு ஒரு சில முக்கிய பாயிண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. பொதுமக்களாகிய நீங்களும் கட்டாயம் அந்த பாயிண்டில் நீங்கள் தெரிஞ்சுக்கிற மாரி இருக்கும். இந்த எல்லா பாயிண்ட்டையுமே ஃபாலோ பண்ணி தான் சம்மந்தப்பட்ட ரேஷன் ஊழியர் ஈடுபடுவாங்க. நீங்களும் இதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் தெரியும் வச்சுக்கோங்க. பட் கண்டிப்பாக நீங்கள் இகேவிசி எல்லாருமே அப்டேட் பண்ணி தான் ஆகணும். பொறுமையாக பண்ணுங்கள், ஒன்றும் அவசியம் கிடையாது. உங்களுக்கு எப்போ டைம் கிடையாது அப்போ நீங்கள் போய்ட்டு இகேவிசி அப்டேட் பண்ணால் போதுமானது. ரேஷன் அட்டையில் உள்ள எல்லா பேருமே கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். 5 வயதுக்கு மேற்பட்டவங்க பாருங்கள், அவங்கள மட்டும் அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. உங்கள் ரேஷன் அட்டையில் 5 வயதுக்கு மேற்பட்ட இருக்காங்க, எத்தனை மெம்பர்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் இகேவிசி அப்டேட் பண்ணி தான் ஆகணும். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.